ரெசில் பிளாசாவோட மெயின் ஈவெண்ட்டில் ட்ரீ மெக்கன்ட்ரே வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் WWE அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரீ மெக்கன்ட்ரே என்ட்ரன்ஸ் கொடுக்க, அடுத்து கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்க, அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரி சாம்பியன்ஷிப்பை தூக்கி வைக்கும்போது ட்ரீ மெக்கன்ட்ரே தள்ளி விடுறது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸோட கோடி கட்டர்லேருந்துலாம் ட்ரீ மெக்கன்ட்ரே எஸ்கேப் ஆகிற. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து ட்ரீ மெக்கன்ட்ரே ஜெயிக்க போகிறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணுறாரு. ஸ்டீல் ஸ்டெப்பில் தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் ஏன்னா ட்ரீம் மெக்கன்ட்ரே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து அவருக்கு முக்கியமான மேட்ச். ட்ரீம் மெக்கன்ட்ரே ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடுறாரு. ஆனால் அவரை வந்து ஜெயிக்க வைக்கிறதான்றது ஒரு முடிவில் இல்லை WWE. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரி நின்றுட்டு இருப்பார். அவர்கிட்ட வந்து கோடி ரோட்ஸ் தள்ளி விடுவார். ரெஃப்ரி இறங்கி ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் தள்ளி விட்டு ரோப்பில் அடிபட்டு வந்த கோடி ரோட்ஸ் ரோல் பின் பண்ணுவார். ஆனால் வந்து ரெஃப்ரி கொஞ்சம் லேட்டாக தான் விடுற வருவார். ரிங்குல வந்தோடனே 2 கவுண்டில் கிக் அவுட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸ்க்கு கமெண்ட் டேபிளோட கில்மரைக்கு கூடலான்னு பார்ப்பார். ஆனால் கோடி ரோட்ஸ் எஸ்கேப் ஆகிடுவார். அதுலேருந்து ட்ரீம் மேக்கர் காலில் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் உள்ள வந்த ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸ் தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவார். இதுதான் இந்த ரெசில் பிளாஸால் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன கீழே கமெண்ட்